நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முதலமைச்சராக இருக்கார். திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. நாங்கள் 100 ஆண்டுகள் பழமையான திமுகன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், அவர் ஏப்பா ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்கக்கூடா, தந்தை பெரியார் பேரோட வைக்கக்கூடாதா, ஏதாச்சும் வச்சிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். அவங்களுடைய பேரை எங்கள் அண்ணா என்ன சொன்னார், சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்ன்றது தான் அண்ணாவுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் கடைபிடிச்சிருக்கோம். தமிழுடைய உரிமை, தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம், பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம். திமுக என்ன செஞ்சிருக்கு, ஏதாவது செஞ்சுருக்காங்களா? கலைஞர் இருந்தார், செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்தில் அனுமதி இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணுன்றக்கா அவசரமாக தேர்தல் வருதுன்றதுக்காக மாநாடு நடத்தி, அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழித்தாங்க. அந்த மாநாட்டில் இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காமல் கீழே உட்கார வச்சிருந்துச்சு. கலைஞர் குடும்பம் தான் வரிசையாக முன்னால் உட்காந்துருந்துச்சு. 374 பேர், இல்லை ஒரு கார்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுகிறாரு. ஏதாச்சும் வால் போஸ்டில், ஏதாச்சும் ஒரு அறிக்கையில் அண்ணாவை பேருக்கு சொல்கிறாங்களே ஒழிய, இப்போ கலைஞர் படமே இல்லை. இப்போ கலைஞரவே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறது தான் கலைஞர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்கு. இப்போ அண்ணாவெல்லாம் மறந்து. ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. எங்கள் புரட்சி தலைவர் அவர் சொன்னது மாதிரி, அவர் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி. எந்த ஒரு தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரை தன்னுடைய கட்சிக்கு வச்சது இல்லை. தன்னுடைய கொடிக்கு அவருடைய திருவுருவ படத்தை அதை பொறித்தது கிடையாது. அண்ணாவுடைய படம் இன்னைக்கு பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்க 3ஆவது தலைமுறை, இன்றைக்கு பிஞ்சு குழந்தை கூட அண்ணா கொடியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை தூக்கிட்டு போகும்போது அந்த படத்தை கேட்டால் சொல்கிறாங்க. நாங்கள் கொள்கையிலேருந்து மாறிபட்டிருக்கோன்னா இன்னைக்கு எவ்வளவு தூரம் முதலமைச்சருக்கு கருத்து, அவர் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறாரு. சும்மா இதெல்லாம் ஏமாற்றுறதுக்காக நாடகம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். கைகோர்க்க நாங்கள் என்றைக்குமே திமுக என்ற தீய சக்தி என்பது எங்கள் தலைவருடைய, எங்கள் அம்மாவுடைய நோக்கம் நான் சொல்லிக்கிறேன். எனவே அந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கிறது தான் எங்களுடைய எண்ணம், புரட்சி தலைவருடையது. ஏன்னா அந்த வாரிசு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. மன்னர் பரம்பரையை உடைச்சிட்டோம், ஆனால் கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எனவே அந்த கட்சியை இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லித்தான் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க. அந்த வகையில் குந்தம் கூட நெறி பிறகாமல் இன்னைக்கு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழகத்தை இன்னைக்கு முன்னெடுத்து செல்கிறார். அதனால தான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாகி 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள், இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக, தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக, உலகத்திலே 7வது பெரிய இயக்கமாக இருக்கு எங்கள் கட்சியை. இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லாமல் போயிடுவோமா? இன்னைக்கு கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்துகிறாங்க. ஏங்க அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்கே கிடைக்குதோ, எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போகிறவங்க அந்த குடும்பம் மட்டுமே. அதுலேயும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராமதாஸ் குடும்பமும். அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில் வந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். பேர நம்ம டாக்டர் மருத்துவர், நீங்கள் அதை பத்திரிகையை பாருங்கள்.
இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுக்கு தான் இன்னைக்கு அவருடைய சொன்னது தான் இன்னைக்கு ராமதாஸ் ஏத்துக்கல அந்த கூட்டணியை பாரதிய ஜனதாவை. ஆனா அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்ட அவர் வற்புறுத்தின கணக்கு தான் அந்த கூட்டணியே சேர்ந்திருக்கு. எனவே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே அல்ல. அவர் விரக்தியில பேசுறார். இன்னைக்கு தான் தெரியும், கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு அவங்க என்ன அவங்களுடைய துணைவியா இருக்கு சௌமியா அன்புமணி கூட வேலை பார்க்கறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்றாங்களாம். இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுறாரு. எங்களுக்கு எங்க அம்மா பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் கேட்கிறேன். அவர் கட்டலைங்க, இவர் வயசாகி போச்சு, மகன் சொல்றது தானே கேட்கணும். என்னப்பா உங்க வீட்டில் என்ன அது, உங்க வீட்டில் உங்க அப்பா சொல்றத நீ கேட்ப, நீ கேட்க மாட்டீல்ல. நீ அவர் எப்படி ஆளு அது கேட்க மாட்டார். அதனால அப்பா இன்னைக்கு என்ன செய்யணும், மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார், முடிவு எடுத்துட்டாரு, நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும். வயசும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு. அதனால அவர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இவன் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான். இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்கு? குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு, குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த கட்சி எங்களை நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொன்னா, நாங்கள் தான் தலைநிமிர்ந்து வைத்தோம்னு சொன்னா இதெல்லாம் கேலி கூத்து தான். நாங்கள் வச்சதில்ல. நாங்கள் என்ன சொல்றோம்னா தோழமை என்று வரும்போது நம்ம இது என்ன எங்க பொதுச் செயலாளர் சரியா நல்லா சொன்னார். தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுப்போம். நாங்கள் எங்கள் கூட வரந்தான் நான் ஒருத்தனா போகிற சிங்கிளாக வந்தாலும் கூட 4-5 சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு இதாக தானே இருக்கும். புலியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒருக்காக சொன்னார். அதுக்காக நாங்கள் பார்த்தோம். கூட்டணி தர்மம் எல்லாம் சரி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுருக்கலாம், எல்லாம் கொள்கை கூட்டணியா? திமுகவில் வச்சதா கொள்கை கூட்டணியா? கம்யூனிஸ்டுக்கு இங்கே ஒரு கொள்கை, கேரளாவில் கொள்கை, திரிபுராவில் ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு கொள்கை, எல்லா இடங்களையும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி கூட்டணி இப்போ திமுக இன்னைக்கு அவங்க கொள்கையை ஏற்றுக்கிறாங்களா? எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சி போட்டிருக்கு திமுக. அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு 2%, 1% வாக்காச்சு வருமா அப்படின்னு பார்க்குறாரு அந்த பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகிகள். இல்லை கூட இருந்தா தியாகினா நாங்கள் அவங்க தியாகின்னு எப்பவுமே சொன்னது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி தியாகின்னு சொல்லலை. என்னைக்கு தியாகின்னு சொன்னோம்? அவங்களுக்கு பேரே இருக்கு. என்ன பேரு? அவங்க பேர் இருக்கு, மரவெட்டி ராமதாஸ்ன்னு அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அது மாதிரி அவங்களுக்கு அவங்க போய் எப்படி நாங்கள் தியாகின்னு சொல்லியிருக்க மாட்டோம். நாங்களாம் சொல்லவே மாட்டோம், அது சொல்ல மாட்டோம். எங்கள் நண்பர்களாக இருக்கிறதோட்டுக்கு மரியாதை கொடுப்போம். அவங்க தோளோடு தூக்கிட்டு போகணும். எல்லாரும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போகிறது தான் தலைவரை. யார் எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இப்போ பிரச்சனை. நீ சும்மா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை அதெல்லாம் உன்னை நீ அதெல்லாம் எல்லா காலத்திலையும் எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போதும் பேசுவாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுதான் தலையில் இருக்கு. அதிமுகன்றது பற்றி நீ சொல்கிறதெல்லாம் தப்பு. அவர் தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதாச்சும் ரொம்ப விவரமாக பேசுகிறோம்னு சொல்லி ஏதாச்சும் பேசிக்கிறார். அதிமுகவில் அம்மாவை திட்டாதவங்க யாருங்க? மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாரும் நாவலர்லேருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து எல்லா பேருமே அம்மாவை திட்டுனாங்க. அம்மா என்ன அம்மாவும் திட்டுனாங்க. நீங்களாம் உதிர்ந்த ரோமங்கள், அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க. அதே மாதிரி இந்த கட்சியில் மாறினவங்கள அதே மாதிரி தான் சொன்னாங்க. எங்கள் கூட்டணியில் வராதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. வைகோ எங்கிட்ட வந்திருந்தாருன்னா அவருக்கு கட்சி நிலைச்சிருந்திருக்கும். 2011 அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல, விட்டுட்டாங்களே. எங்கள் அம்மா சொன்னாங்க. இப்போ சொல்கிற மாதிரி எங்கள் எடப்பாடியார் சொல்கிற மாதிரி தான் தமிழகத்தில் 2 தளங்கள் தான். ஒன்று திமுக வேண்டுமா, அதிமுக வேண்டுமா, அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த தேர்தலையும் திமுகவுக்காக தான் பார்ப்பாங்களே ஒழிய இதில் எந்த கட்சி வந்திருக்கு அந்த கட்சிக்கு வேண்டாம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்குறது திமுக காரவங்க தான் வேலை பார்க்கணும்.
எங்க இதில் வேலை பார்க்கறதும் அப்படித்தான். யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துக்குறாங்க. தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே, எல்லாத்துலேயும் அங்கே கட்சிக்காரங்க உழைத்தா தான் அதில் வர முடியும், எல்லா கட்சியிலையும். அதுக்காக தான் சொல்கிறோம், கிளை வரைக்கும் 2 கட்சிகளும் விருண்டு பறைந்திருக்கணும். சரி, இது போதும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.